இந்த இலக்கிய வட்டம் இந்த 2 நினைவஞ்சலிக்காக பிரத்யேகமாக எழுதி கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே இதை இன்னைக்கு தயார் பண்ணிட்டு வந்தேன். அவருக்கு என் மனமார்ந்த நினைவஞ்சலியை இந்த அரங்கத்திலே சமர்ப்பிப்பதிலே நான் நிறைவு கொள்கிறேன். உலகம் போற்றும் ஓர் இலக்கிய படைப்பாக நிதம் நிதம் கவிதைகளை வழங்கி ஒளி நிலவாக கரைந்துவிட்ட ஈரோடு தமிழன்பனாருக்கு கலைஞர் கருணாநிதி நகர் இலக்கிய வட்டம் நடத்தும் இந்த கவிதாஞ்சலி நிகழ்ச்சியில் என் கண்ணீர் அஞ்சலி. ஆறாக பெருக்கெடுக்கும் அடாத பெருமழையிலும் விடாது வீசும் வேக சூறாவளியிலும் அணைந்து விடாமல் அறிவொளி காட்டிய அந்த அண்ணாமலையார் தீபத்திற்கு இந்த சிறிய அகல்விளக்கு ஒன்று அரங்கத்தில் ஏற்றி வைக்கும் நினைவஞ்சலி இது. சென்னி மலை தந்த சீர்கவியாம் தமிழ் அன்பன் வள்ளியம்மாள் நடராதன் மடி தவழ்ந்த ஜெகதீசன் தன்னிலவாய் பொழிந்த தமிழ் கவிதை அத்தனையும் தன்னிலவாய் பொழிந்த தமிழ் கவிகள் அத்தனையும் எண்ணி முடிக்க முடியா விரிவானின் விண்மீன்கள் கண்முன் அவற்றின் ஒளி கண் சிமிட்டி கவர்ந்திழுக்கும் பொன்னின் மணிகள் என புதிது புதிதாய் வடிவெடுக்கும் வண்ண மலர்களைப் போல் வாய் திறந்து பார்த்திருக்கும் தென்றலைப் போல் அவை நடந்து செய்திகளை நமக்களிக்கும். செய்தி வாசிப்பாளராய் சிறு வயதில் தமிழ் ஒழித்து சீர் மரபு கவிதைகளை பாவேந்தர் வழிபடைத்து வானம்பாடி இயக்கத்தில் கானம் பாடிய கவிக்குயில். தேன் கூடே மைக்கூடாய் தேன் கூடே மைக்கூடாய் சேகரித்த கவிதைகளில் தீட்டிய புது கவிதை தொடங்கி ஹைக்கு, லிமரைக்கு, சென்றியோ, பழமொன்றியோ, கஜல் என்று பன்ம வடிவங்களில் படைத்த படிம கவி நயங்கள் தொடுத்து வைத்தார் புலமையுடன் 90 அகவை கடந்தோம். தமிழன்பன் படைப்புகளின் தலைப்புகளே கவிதைதான். தமிழன்பன் படைப்புகளின் தலைப்புகளே கவிதைதான். சிலிர்ப்புகள், தோணிகள் வருகின்றன, தீவுகள் கரையேறுகின்றன, நந்தனை எரித்த நெருப்பின் மிச்சம், ஊமை வெயில், கண்ணுக்கு வெளியே சில கனாக்கள், நடைமறந்த நதியும் திசை மாறிய ஓடையும், கனாக்காணும் வினாக்கள், கதவை தட்டிய பழைய காதலி, ஓலைச்சுவடியும் குறுந்தகடும். வணக்கம் வள்ளுவ. அந்த வணக்கம் வள்ளுவதான் அவருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சது. வணக்கம் வள்ளுவ. இன்னும் இன்னும் இவர் எழுத்துக்களில் சொற்கள் தானே முந்தி வந்து இடம் பிடித்து நர்த்தனமாடிட விளைந்தன. இளமையும் புதுமையும் வித்தகம் புரிந்து கவர்ந்தன. பெரியாரின் பகுத்தறிவு, மார்க்சிய பொது உடைமை, பாரதியின் தேசியம், பாவேந்தரின் தமிழ் தாகம், தாகூரின் இயற்கை நேயம், பாப்லோ நெருதாவின் உலகமயம். மீண்டும் சொல்றேன், பெரியாரின் பகுத்தறிவு, மார்க்சிய பொது உடைமை, பாரதியின் தேசியம், பாவேந்தரின் தமிழ் தாகம், தாகூரின் இயற்கை நேயம், பாப்லோ நெருதாவின் உலகமயம், தமிழ் நண்பனின் சித்தாந்தமாய் இவர் கவிதைகளின் வண்ணங்களாய் வாசகர்களை கவர்ந்து யோசிக்க வைத்தது மட்டுமல்ல, நேசிக்கவும் வைத்தன. 60க்கும் மேலான கவிதை தொகுப்புகள், கொஞ்சம் நஞ்சல், 60க்கும் மேலான கவிதை தொகுப்புகள், 1000க்கும் மேற்பட்ட கவிதைகளை உள்ளடக்கிய 6 பெரும் கவிதை தொகுதிகள், ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டு பன்னாட்டு அறிஞர்களும் போற்றும் படைப்பாளி. ஈழத் தமிழர்களுக்கு நேர்ந்த இனப்படுகொலையை எதிர்த்து அருமை ஈழமே என்று நெஞ்சுரத்துடன் கண்டித்த கவி போராளி. நனவுகளின் மார்பிலிருந்து ரத்தம் பௌத்த நெடியோடு பாய்கிறது, குறுக்கும் நெடுக்குமாய் ஈழத்தில். இது அவருடைய வரிகள். நனவுகளின் மார்பிலிருந்து ரத்தம் பௌத்த நெடியோடு பாய்கிறது, குறுக்கும் நெடுக்குமாய் ஈழத்தில் என்று கொதித்த இந்த கருணை உள்ளம், சுதந்திரத்தை என்னால் சாப்பிட முடியவில்லை,
சுதந்திரத்தை என்னால் சாப்பிட முடியவில்லை, சோறு கொடு என்று வறுமையின் பசி தீர்க்கவும் வரிகளை சமைத்தது. எழுதி எழுதி நிறைவு காணாமலேயே நிறைவை கண்டுவிட்ட மகாகவி, எழுதி எழுதி நிறைவு காணாமலேயே நிறைவை கண்டுவிட்ட மகாகவி இவரே எழுதுகிறார், இன்னும் வரிகள் தேவைப்படலாம் இந்த கவிதை முடிவதற்கு என்று தொடங்கியவர் ஒரு கவிதையில் எழுதுகிறார். இவரே எழுதுகிறார், இன்னும் வரிகள் தேவைப்படலாம் இந்த கவிதை முடிவதற்கு என்று தொடங்கியவர் மீண்டும் மேசைக்கு திரும்பி காகிதத்தில் கண்களை கவிழ்த்த போது, நீ தேடும் இரு வரிகளே போதும், இதற்கு நாங்கள் ஏன் என்று ஏனைய வரிகள் எழுதிவிட்டு வெளியேறுகின்றதாம். இப்படி ஒரு கவிதை எழுதியிருக்க. இவருடைய கவிதைகளே தனி அழகு, இவருடைய கவிதைகளே தனி அழகு. எடுத்து இயம்பும் இவரின் குரல் வளமும் அழகு, புலமை மிகும் புதுமை இதன் அழகு, பொய்யுரைக்காத கவி நயமும் அழகு. தமிழருக்கு கிடைத்த இந்த மகாவிருதால் விருதுகளெல்லாம் கௌரவிக்கப்பட்டன. கலைமாமணி விருது, சாகித்ய அகாடமி விருது, இன்னும் ஏராளமான விருதுகள். புது நிலவு போல் மறைந்துவிட்ட மகாகவிக்கு நதி வடிந்த தடமெங்கும் நாணல்கள் வளைவது போல் அரசே தலைவணங்கி அளித்ததுவே மரியாதை. மீண்டும் தளிர், மீண்டும் இலை, மீண்டும் பூக்கள், மீண்டும் சொற்கள், மீண்டும் கனவுகள், மீண்டும் கற்பனைகள். நான் ஏன் இலையுதிர் காலம் பற்றி எழுத வேண்டும் என்று விளங்கிய மகாகவிக்கு என்றும் இல்லை உதிர்வு. ஏன் எனில் இவர் தமிழ் இலக்கிய வானில் நின்று உலவும் நிலவு. வணக்கம்.